நாமெல்லாம் பேய் மாதிரி நொண்டி இங்க வாடா. பேய் என்னடா? பேய் மாதிரி என்னடா? அந்த பேய் செய்யற வேலை எங்க பாரு. இப்ப பாரு, இங்க பாரு. நம்ம சோதனை செய்யணும். செஞ்சுடா, செஞ்சு உடம்புலாம் கொதிக்குது. ஐயோ, அங்கங்க பொத்து வடிக்குது. ஐயோ, நான் சாக போறேனே. யாருமே காப்பாற்ற ஆள் இல்லையா? ஐயோ, உடம்புலாம் எரியுது எரியுது. நான் நல்லா இருக்கும் போது என்கிட்ட வாங்கி வாங்கி தின்னுட்டு போன ஆளுகளே ஒருத்தையும் காணாமே. மாமா மச்சான், மாமா மச்சான் படிங்க படி தின்னாளுகளே. ஐயோ, எங்க போய் தொலைச்சாளுகளே. பூதங்களே பேய்களே, உங்களுக்கு நான் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், எவ்வளவு நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு எவ்வளவு கோயில் கட்டி கும்பிட்டுருக்கேனே, கோயில்கள்லாம் கட்டி கும்பிட்டுருக்கேனே, என்னை காப்பாத்த ஆளே இல்லையா? உங்களுக்கெல்லாம் கிடா வெட்டி இருக்கேன், கோழி வெட்டி இருக்கேன், பன்னிக்குட்டி எல்லாம் சேர்த்துக்கிட்டு இருக்கேனே. இப்ப யாருன்னு என்னை கவனிக்க ஆள் இல்லையே. இன்னமேலும் உங்களை எல்லாம் நம்பி எனக்கு பிரயோஜனம் இல்லை. பெரிய பூதங்களா பார்த்து நான் கும்பிட்டா தான் என் வியாதி தீரும் போல இருக்கேன். ஐயோ, என் உயிரெல்லாம் போகுது. அடியே அடியே சண்டாளி, எங்கடி போய் தொலைஞ்ச? வாட்ச் என்ன, மைனர் செயின் என்ன, பட்டு வேஷ்டி என்ன, இதெல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை ஆட்டம் வந்து உபச்சாரம் பண்ணாலே. இந்த உபச்சாரம் முடிச்ச எங்கதான் போய் தொலைஞ்சாலும். அடியே அடியே, சகோதரி, இப்பெரியவரின் வாயிலிருந்து ஒரு வார்த்தையாவது ஆண்டவரை பற்றி பேச மறுக்கின்றானே. இவ்வளவு வேதனையும் தாங்கிக் கொண்டு பூதக்கணங்களின் பெயரை அல்லவா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இவர் ஆன்மா நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கின்றீரா? எனக்கு என்னவோ சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இவரை சுற்றி பாவத்தை கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது. இவனை நம்மால் நெருங்க முடியாது போல் தெரிகிறதே. சகோதரியே, அப்படி எந்த மனிதனையும் எடை போட்டு விடக்கூடாது. நொடி பொழுதில் அவன் மனம் மாறலாம். நாம் இறைவனின் பிள்ளைகள். நம்முடைய வேண்டுதலுக்கு இறைவன் நிச்சயம் செவி மடுப்பார். நம்பிக்கை தளராது நாம் இறைவனிடம் ஜெபிப்போம். அடியே சண்டாளி, எங்கடி போய் தொலைஞ்ச? என்னங்க, என்ன வேணும்? ஏன் நீங்க கத்துறது? தெருவெல்லாம் கேட்குது. அதான் டாக்டர் ஊசி மருந்து போட்டிருக்காருல, கொஞ்ச நேரம் அமைதியா படுத்து அந்த கடவுளை நிறையுங்கள். உங்களுக்கு வந்திருக்கும் வியாதி சுத்தமாகும். நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். நான் இந்நேரம் மட்டும் உங்களுக்காக தான் வேண்டிக் கொண்டிருந்தேன். இப்போது நான் உங்களுக்காக தான் வேண்ட போகிறேன். சிறிது நேரம் அமைதியாக வந்து பாருங்கள். அப்படி போய் பைத்தியக்காரி சிவம் பண்றாளாம், பாவம் பண்றாளாம். இதெல்லாம் கடவுளால தீருமாடி? கடவுளால தீருமா? ஒடி பைத்தியக்காரி. என்னங்க அப்படின்னா அந்த உலகத்துல எத்தனை மனுஷங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் உடம்பு எல்லாம் இருக்க தீருதா? வாடி பைத்தியக்காரி, நான் சொல்றத கேளு. என்ன சாமி எல்லாம் சாமி போறாங்க, கட்டுக்கட்டா பணத்தை போடுறாங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு தேருதா? எனக்கு வந்திருக்குது நோய் இல்லடி, நோய் இல்ல. எவனோ போறான் ஒருத்த நாய எனக்கு செய்யணும் வச்சுட்டாங்க, செய்யணும் வச்சுட்டாங்க. அதெல்லாம் சரிப்படுத்தணும்னா நாம பூசாரி சடாமணி தாண்டி சரியான ஆளு. போய் கூட்டிட்டு வரியா? கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வர சீக்கிரம் போ. என்னங்க, நான் உங்க மனைவிங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு தப்பான காரியமும் எனக்கு நன்றாக தெரியும். நீங்க
செய்த தப்பான காரியத்துக்கு தான் உங்களுக்கு இந்த வியாதி வந்திருக்கிறது. இது செய்வினை இல்லைங்க, கரும வினை. நான் சொல்கிறேன் கேளுங்கள். அந்த இரக்கமுடைய கடவுளை மன்றாடுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக குணமளிப்பார். நான் சொல்வதை அமைதியாக சற்று கேளுங்கள். பாவமா? நான் என்னடி அவ்வளவு பெரிய பாவம் செய்தேன்? நான் ஊர் பயலுக்கெல்லாம் வட்டிக்கு பணம் கொடுத்தேன். அவங்க நல்லா வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி கட்ட முடியாதா என்ன, அவங்க சொத்தெல்லாம் எழுதி வாங்கினேன். ஆனா எவனா திருப்பி கொடுக்கலனா நான் என்ன தெருவில் அழைஞ்சிட்டே போக முடியுமா? பைத்தியக்காரி மனுஷனா பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணுமடி. அதான் எல்லா வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். நான் தெருவில் அலைஞ்சிட்டு தெரிய சொல்ற. பிறப்புவதும் வாழ்வதும் நமக்காக இல்லைங்க, அந்த இறைவனுடைய புகழ்ச்சியை உலகிற்கு எடுத்து சொல்லவும் அவருடைய ஆசிரை மக்கள் எடுத்துக் கூறவும் தான் நாம் இந்த உலகத்தில் பிறந்தோம். அதெல்லாம் வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி பைகளும் சன்னியாசிகளும் செய்யறது செவம் பண்றாளாம், தவம் பண்றாளாம். போடி போய் சீக்கிரம் பூசாரி விட்டுவா. புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். அப்படி இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். போடி ஐயோ என்னங்க, நான் சொல்வதை செய்து கொஞ்சம் கேளுங்க. அமைதியாக பாருங்க. இவளை எல்லாம் நம்ப கூடாது. ஆத்துல வருவாள், சூத்துல வருவாள் வச்சுக்கிட்டு இருக்க நாரிமணிகள். கடவுளாம் கடவுள் எங்க இருக்கிறான் அந்த பரதேசி பையன்? சாமி சாமி, ஜெய் பூதகனே நமோ நமக, ஜெய் மிருத் யுகே யுகே. வாங்க சாமி வாங்க. வருகிறேன். உனக்கு என்ன சாமி? என் உடம்பெல்லாம் பொத்து வடியுது சாமி, என்னை குணப்படுத்தின சாமி. அதற்கு தானே வந்திருக்கின்றேன். இந்த அறிவுகளுக்கு எடுத்து சொல்லுங்க சாமி. குழந்தையை வையாதே, குழந்தை பூ போன்ற மென்மையானவர்கள். சாமி கண்ணு பட்டுச்சா அவ்வளவுதான். அடி போடி பைத்தியக்காரி, போடி இந்த பக்கம். வளர்ச்சி போட்டுருவாங்களே. பக்தா, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாயே. ஐயோ சாமி, நான் உங்களை சொல்லல சாமி, சில அயோக்கிய போலீஸ் சாமியார் சொன்னேன் சாமி. நீங்க என் வியாதியை குணப்படுத்த வந்த கடவுள் சாமி. என்ன வியாதி இப்படி முற்றி போயிருக்கிறது? ஆமா சாமி, நான் வியாதியில துடிச்சு சாகிறேன் சாமி. நீங்க தான் என்னை எப்படியாவது குணப்படுத்துற சாமி. ஒரே அடியில் காயம் பண்ணி விடுகிறேன். ஐயோ சாமி, அப்படியெல்லாம் பண்ணிடுறாங்க சாமி. என் மனதை ஊரெல்லாம் இறக்கி விட்டுருக்கிறேன். என்னை வாங்கி ஏமாத்தி கூட சாமி. நான் நல்லா வாழ சாமி, காப்பாத்துக்க சாமி. எப்படிதான் நம்பியிருக்கேன். நான் அதை சொல்லவில்லை, உன் வியாதியை சொன்னேன். ஓஹோ சாமி, இப்படி அர்த்தமா இல்லாம பேசுறது குழப்பா போச்சு. பக்தா, உனக்கு எவனோ பெரிய செய்வினையாக செய்து ஏறி விட்டிருக்கின்றான். இந்த சடாமுனி இருக்கும் வரை நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் உன்னை குணமாக்குகிறேன். ஆமா சாமி, ஆமா. நான் ஊரெல்லாம் லட்சக்கணக்கில் பணத்தை விட்டுருக்கேன். அதெல்லாம் அனுபவிச்சு சாமி சாமி. நீங்களை குணப்படுத்தணும் சாமி. உங்களை தான் நான் நம்பியிருக்கேன். அதற்காகத்தானே நான் வந்திருக்கின்றேன். ஜெய் புழு புழு. ஐயோ ஜெய் பூச்சி பூச்சி. ஐயோ சாமி, ஏற்கனவே உடம்புல புழு பூச்சி எல்லாம் நிறைய இருக்கு, அங்கங்க அடியுது. திரும்ப மீண்டும் கொண்டு வந்து விட்டுறாங்க சாமி. புழு பூச்சி எல்லாம் தாங்க முடியாது சாமி. பக்தா, புழு பூச்சி என்பதெல்லாம் என் தெய்வங்களப்பா. ஓஹோ, இப்ப புழு பூச்சி எல்லாம் தெய்வங்களா மாறிச்சுங்களா? எந்த வகையிலாவது சாமி என் வியாதியை குணப்படுத்திருக்கு சாமி. அது எனக்கு போதும். நான் கூப்பிட்டவுடன் என் தெய்வ
நீ கவலைப்படாதே. நாய் நன்றியுள்ள நாய் மாதிரி சொல்றீங்க இல்ல சாமி? ஜெய் சதாபுரி! ஜெய் சதாபுரி! சாமி, செய்வினை ஓட்டுறதுக்கு அடிச்சுதான் ஓட்டணுங்களா? வேற வழி இல்லையா? எனக்கு உடம்புலாம் வலிக்கு சாமி. அடி உதவுவது போல வேற எதுவும் உதவாது பக்தா. ஐயோ, வாழ்வு அக்கினி, செய்வினை கர்மவினை அனைத்தையும் அடக்கியாலும் ஜெய் பூதவனே, நானும் உன்னை வணங்கும் பக்தனின் உடலில் புகுந்து விளையாடும் அந்த அகரவர சக்தியை விளக்கிடு. மாவுரு பொம்மையில் மேவுரு உருவேற்றிடும் செய்வினை கர்மைகளை அனைத்தையும் அடக்கியாலும் இவனுடைய உடம்பில் விளையிடு. நானும் உன்னை வணங்கும் தெய்வனின் உடலில் புகுந்து விரட்டிடு. தெரியாமல் நிச்சயத்திற்கு அபியானிற்கு வேக வழி தேடி விட்டான் மூடன். நான் என்ன செய்ய முடியும்? இறைவனாகிய தந்தை இவனுக்கு தக்கத்தனை அளித்து விட்டார். சகோதரியே, இனிமேலாவது இந்த இடிகுல மனிதனின் பாவங்களை கண்ட மக்கள் இனி பாவங்களில் விழாதவாறு திருந்தி வாழவும் வாழ்வின் முடிவில் இறைவுலகம் செல்லவும் பூலோக மக்கள் தங்களை தயார் செய்யட்டும். இவர்களுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். இனி நாம் விண்ணகம் செல்வோம். நண்பா, அதுவும் அந்த பாவி இறந்து விட்டான். நாம போய் பாவ மூட்டையை போய் சீக்கிரம் தூக்கிட்டு ஓடி போயிடலாம். சீக்கிரம் வாடா. அடா, சீக்கிரம் ஒண்டி தூக்குடா. பாவ மூட்டையை தூக்குடா. இதயத்தை தூக்குடா, தூக்குடா, தூக்குடா. ஐயோ, இந்த நொண்டிக்கானெல்லாம் அனுப்பிச்சு வச்சுக்கிட்டு இந்த லூசி ராஜா என் கழுத்தை அறுக்கிறேன். தூக்க முடியாதுன்னா என்ன தர தரன்னு இல்லடா பாவ மூட்டைய. தாயே, சற்று நேரம் கழித்து இந்த தீர்த்தத்தை கொடு, எல்லாம் சரியாகிவிடும். நல்லா தப்புச்சது தப்புரா புண்ணியம்டா. ஐயோ அத்தான், என்னை விட்டு போய்விட்டீர்களே. நான் அப்பவே சொன்னேன், கேட்டீர்களா? அந்த பூசாரி உங்களை அடித்தே கொண்டு ஓட்டாரே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இனிமேல் நான் எங்கு போவேன்? நானும் ஒரு ஆதரவற்றவராக போய்விட்டேனே. என் அத்தாரே, நான் உங்களுக்கு படிப்படியாக சொன்னேன், அந்த உன்னத கடவுளை வேண்டியிருந்தால் உங்கள் வியாதி என்ன தீர்ந்திருக்குமே. ஊருக்கள் பஞ்சுராசி மூலம் எங்கிருந்தாலும் ஊர்வலம் உடனே சொல்லிட்டு பேசிக்கிட்டு சொல்லுமாறு கருப்பாப்படுவார்கள் நடக்கிறார்கள். மீண்டும் அறிவிக்கின்றோம். மக்கள் பணம் சென்ற உலக ஆலோசனை இருந்தாலும் நடக்கிறார்கள். ஆனந்தம் இருந்தாலும் இரண்டாவது நாளுக்கு சென்று வீட்டு சாவை கொண்டு செல்லுமாறு கருதப்படுவார்கள்.
ஐயோ 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 அமைதி அதைத்தான் இல்லாமல் செய்து விட்டாலே இந்த நாட்டிற்கான கடவுள் ஐயோ கடவுளே பூலோக பாதைகளில் பாதுகாவலனே எமையாலும் விரோதா சற்று அமைதியாக இருங்கள். மோசம் போய்விட்டோம் மதுமந்திரி, மோசம் போய்விட்டோம். நமது நரவுலக வரலாற்றில் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இதுவரை நடந்ததில்லை. ஐயோ அப்படி என்றால் என்ன? எதை சொல்வேன் எதை விடுவேன்? நான் நமது தோழர்கள் எப்படி பூமியில் வேலை செய்கிறார்கள் பார்ப்பதற்காக பூமியில் ஒரு பகுதியில் இறங்கினேன். அங்கு எங்கு பார்த்தாலும் பாவ சாம்ராஜ்யம் தலை விரித்தாடி கொண்டிருந்தது. ஜாதி சண்டை, மதச்சண்டை, ஓலி காக்க, ஓலி மருத்துவர், கற்பை சூறையாடும் கயவர்கள், ஏற்றி பிழைக்கும் எப்தர்கள், தொழிலாளர் வர்க்கத்தினை வாட்டி வதைக்கும் பண முதலைகள், ஓலி டாக்டர், ஓலி சாமியார் என்று எங்கு பார்த்தாலும் பாவசாமியாரும் தலை விரித்தாடி கொண்டது. அதை என் கண் குளிர வசித்துக் கொண்டிருந்தேன். அந்த வேளையில் அந்த சமரசிகள் பரவுதான் சொல்லி திட்டம் திட்டி விட்டாடா, திட்டம் திட்டி விட்டான். ஐயோ ஐயோ தலைவா, அந்த சராசகலத்தை காத்து ரசித்து கொண்டிருக்கும் கடவுளிடம் மோதி வெற்றி பெற்று இன்று பாவிகளுக்கு தனியாக கூடாரமாய் நரகோகத்தை படித்து அதை கட்டி காத்து வைத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு வயிறு எரிகிறது என்றால் இந்த நரகோகமே எரிந்து சாம்பலாயிடும். அமைதியாக இருந்த ராஜாவே, பூமிக்கு சென்றிருந்தீர்களே, அங்கு என்ன நடந்தது? ஏன் இப்படி பதறியடித்து ஓடி வருகிறீர்கள்? கோர சம்பவம், அதுவும் அந்த கடவுளின் கொள்ளிக்கண்களுக்கு நான் பூலோகம் சென்றதை அந்த சமணத்தில் சொல்லிவிட்டா, அதனால் அவன் பூமியே நடுங்க வைக்கும் பூலோகத்தை எழுப்பி பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணோடு ஆக்கிவிட்டான். அந்த பரதேசி பையன் விட்டானா? இல்லை, விடவில்லை. நானும் நமது தோழர்களும் ஈடுபாடு இருக்கிறையே புகுந்தும் மண்ணுக்குள் நுழைந்து பாவாத்து மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி ஆடுகளை மேய்க்கும் இளைஞரை போல ஓட்டி வந்தோம். அப்போது நமது நரவேலை காப்பா அவனால் எழுப்பப்பட்ட அந்த பேரொழி ஒன்று வந்து உங்களையெல்லாம் விரட்டி விட்டு அத்தனை பாவாத்மாக்களையும் சாம்பலாக்கி தூசியாக்கி விட்டாங்களா அந்த பரதேசி பைய. ஐயோ எவ்வளவு எரியுதே, ஐயோ 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 என்ன செய்வே, பயிரெல்லாம் எரியுதே எரியுதே. ஏ கடவுளே, பாவ ஆத்மாக்களை வான் பூமியில் எரிக்க உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார்? பூமியில் போராட்டம் என்ற பெயரால் புரட்டு வார்த்தைகளை பேச வைத்து மக்களின் மனதில் மாசுபடுத்தியது போதாது என்று தூய்மையான வான்வெளியும் நாசமாக்கிவிட்ட சண்டாளா, இரலோகத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறிய நயவஞ்சகத்தின் மொத்த உருவமே. இதற்கு 1000 பூகம்பங்கள் வந்தாலும் 1000 நிலநடுக்கங்கள் வந்தாலும் எங்களை வணங்கும் கோடிக்கணக்கான கெட்ட இதயங்களை மனமாற்ற முடியாதடா முட்டாள். கிழக்கு கடவுளே, பெண்களின் வயிற்றில் வளரும் கருவிலே பாவ குலமை ஊட்டி வளர்க்கும் குலமர எங்கள் குலம். போட்டிக்கு
உள்ளுருவி மனிதர்கள் மனமாற்ற முடியாத மடையன், மனிதர்களை மனித பிண்டங்களை புதைக்குலைக்குள் அனுப்பி வைத்த ஈனனே, இப்படியெல்லாம் செய்தால் நாங்கள் புறமுதுகு காட்டி ஓடிவிடுவோம் என்று பகல் கனவு காண்கின்றாயா? தன் தலையை தானே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளும் அற்பனே, இது எங்களுக்கு தோல்வி அல்ல, இது எங்களுக்கும் எங்கள் சோதனைகளுக்கும் கிடைத்த வெற்றியடா மூடனே. தோழர்களே, அந்த புடுவல் உள்ள ரத்தத்தை நமது லூசி ராஜாவுக்கு கொடுங்கள், அப்போது அவரின் வைத்தறிச்சல் அடங்கும். என்ன புனித ரத்தமா? அது எப்படி உனக்கு கிடைக்குது? ஏன் ஆச்சரியமாக இருக்கிறார் லூசி ராஜாவே? பூமியில் வேதம் போதிக்கும் போதகர்களில் சில மாநில பிறவிகள் ஒருவருக்கொருவர் வெட்டிக் கொள்வதை பார்த்து நமது நரகலோக வைத்தியர் அது நமது நரகலோக பெயர்களின் தீராத வியாதிக்கு அருந்தாகும் என்று நினைத்து அதை நரகலோகம் கொண்டு வந்து விட்டார். அதை குடித்தவுடன் நீங்கள் சுகம் பெறுவீர்கள் லூசி ராஜாவே. வடிவச்சல் போய்விட்டதே, விந்தையில வித்தியாலமா இருக்கிறது. வைரச்சல் போயிடுச்சு. இதில் ஆச்சரியப்படுவதில் என்ன இருக்கிறது லூசி ராஜாவே? இந்த ரத்தத்தின் சொந்தக்காரர்கள் கடவுளினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், குருடர்கள், மூடவர்கள், குஷ்டரோகிகள், புற்றுநோய் பிடித்தவர்கள், ஏன் நம்மால் புதிதாக உருவாக்கப்பட்ட எய்ட்ஸ் நோயாளிகளின் ரத்தம். அது மட்டுமல்லாமல் பேய் பிடித்தவர்களை கடவுளின் வல்லமையால் விரட்டடிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களின் ரத்தம் தான். அதை குடித்தவுடன் தான் தாங்கள் சுகம் பெற்றீர்கள் லூசி ராஜாவே. அந்த இனி புனிதர்கள் பூமியில் தோன்றினார் அவர்கள் சிந்தும் ரத்தத்தை சிந்தாமல் சிதறாமல் கூடுவையில் சேகரித்து நாரகுலம் வந்து சேர்க்க வேண்டியது உமது கட்டளை. இது எனது அரசனின் கட்டளை. அப்படியே ஆகட்டும் லூசி ராஜாவே. தோழர்களே, நமது நரகலோக லூசி ராஜாவின் வைத்தறிச்சல் அடங்கியதற்காக ஆடி பாடி மகிழ்வோம். இசை முழங்கட்டும், நரகலோகம் இசை முழங்கட்டும், நரகலோக இசை முழங்கட்டும். நமது தோழர்கள் சந்தோஷமா இருப்பது உமக்கு பிடிக்கவில்லையா? அப்படியல்ல லூசி ராஜாவே. பூமியில் பாவ ஆத்மாக்களை நமது தோழர்கள் இழுத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் வரவேற்க வேண்டாமா? அப்படியா? வரட்டும் வரட்டும். லூசி ராஜாவுக்கு இது சரியாக வேட்டைதான், விருந்துதான். பெரிய இதமாக தெரிகிறது. நன்றாக காட்டலாம். உருட்டி எல்லாம் லூசி ராஜா, அது எனக்கு கீழ்ப்பகுதியை மட்டும் கொஞ்சம் கொடுங்க. மொண்டியும்ல கூட சேர்ந்து வரும் போலக்கு. வரட்டும் வரட்டும், மொண்டி அடிக்கதான் குட்டிகள் தான் பண்ணிருக்கு. போன் தள்ளுறேன் அடி. ஒழுங்காதான் போயிட்டு வரானா? சந்தேகமாவே இருக்கு. அந்த பேய் என்ன கஷ்டப்பட்டு வருகிறதோ.
வந்தோடனே சரியான உரையாக தெரிகிறது. அப்ப ஏதோ சேட்டை பண்ணியிருக்கிறான். லூசி ராஜாவே வணக்கம். என்ன தோழர்களே, ஆத்துமாவை இழுத்துக் கொண்டு வருகிறீர்கள்? ஏந்தி தேர்ந்து பாதி ஆத்மாவே காணமாப்பா. இங்கே பாதிய காணவில்லை. இந்த ருசியெல்லாம் நீங்க வடிஞ்சு ஓடுதப்பா ஐயா. லூசி ராஜாவே, இவன் உயிரோடு இருக்கும் பொழுது இவனுடைய ஆத்மா பாதி அழுவி விட்டது. என் வேண்டுதலை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அந்த நொண்டியை அங்க எடுத்துட்டு வாங்கப்பா. அந்த நொண்டியை எடுத்துட்டு வாங்க. லூசி ராஜாவே, என் வேண்டுதலை தவறாக புரிந்து கொண்டு இந்த நொண்டியை அனுப்பிவிட்டீர்கள். நொண்டி நாயர் தோழரே, அந்த மொண்டி சாதம் அனுப்பியிருக்கு. கண்ணாமனால் திட்ட போல தெரியுது. நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என் காலில் கேட்டுச்சேன். லூசி ராஜாவே, அப்ப நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? நல்லதா போச்சு. ஏன் லூசி ராஜாவே, நான் இந்த பாவ மூட்டையா தூக்க முடியாம கிடந்தேனா, இப்ப இந்த நொண்டி அனுப்பிச்சு வச்சதுக்கு உங்களை வாழ்த்துனேனுங்க, ரொம்ப புகழ்ந்துனேன். அதாவது நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நான் வாழ்த்துனது அது தலைகீழ கேட்டுக்குங்க லூசி ராஜாவே. தோழரே, என்ன தூக்க முடியாத அவ்வளவு உரிய போறமா? அப்படி என்ன பாவம் செய்தவன்? லூசி ராஜாவே, இந்த உலகத்திலேயே இவனை விட ஒரு பெரிய பாவி இருக்கவே முடியாது. நிறைய பணங்களை வாரி கொடுத்து கன்னி பெண்களின் கற்பை சூறையாடுவதில் காம பித்தன், பணங்களை எல்லாம் வட்டிக்கு விட்டு ஏழை மக்களின் சொத்துக்களை அபகரிக்கும் எத்தன், இந்த மூ உலகத்தையே காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கும் அந்த கடவுளை வணங்காமல் பாவத்தையே அருஞ்செயலாக செய்து கொண்டிருக்கும் நம்மை வணங்கும் பக்தன் லூசி ராஜாவே, பக்தன் லூசி ராஜாவே. இன்னொரு விஷயம், இவன் ஒரு முக்கியமான பாவி. தேகல்கா டாக்கா ஊழல் செய்தவன் அரசே, அரசே. இறைவன் கொடுத்த 10 கட்டளைகளே 30 கட்டளை புறக்கணித்த பித்தன், யுத்தன், பக்தன். இவன் நரகலோகத்தில் பிறக்க வேண்டியவன் தவறி போய் பூலோகத்தில் பிறந்து விட்டான். இவனுக்கு நரகலோக ராஜரிசி என்ற பட்டத்தை வணங்கி வாழ்த்துகிறேன். இவனோட ஆன்மா அழுகி நாத்தம் எடுத்தாலும் தனி ருசியாத்தே இருக்கும் போது இருக்கு. பூமியிலே பாதிய தின்னுட்டன்ல, இங்க வந்து நான் பாதிய தின்னல. விசாரணையை முடித்த பின்னர் பார்ப்போம். அடுத்து என்ன? நரகலோக ராஜரிசி வாழ்க வாழ்க. நரகலோக ராஜரிசி வாழ்க வாழ்க. நரகலோக ராஜரிசி வாழ்க 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 வாழ்க. அடுத்து என்ன சொல்லுங்கள்? நரகலோக மகானவன் இவன் சாதியையும் மதத்தையும் தூண்டிவிட்டு ஒருவருக்கு ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளும்படி செய்தவன். இவனால் இன்றும் பூமி நாசமாகிக் கொண்டிருக்கிறது. இவனுடைய அனல் பறக்கும் பேச்சுக்களால் கட்டிடங்காலர்கள் ஈர்க்கப்பட்டு முட்டி மோதிக்கொள்ளும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. என்னுடைய தோண்டுதலா இவன் செய்த அநேக செய்ய காரியங்களை பொறுக்க மாட்டாத சமணத்துக்கு கடவுளிடம் மன்றாடி எப்பொழுதோ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டது. பார்த்தான் சும்மா விடுவேனா தூக்கி வந்து விட்டு. நாம் செய்யும் பாதி வேலையில் பாதியை முடித்து விட்டு நரவ வந்து விட்டான். பாதி வேலை முறை மட்டும் நாம் ஓய்ந்து விடக்கூடாது. பூமியில் ஜாதி வெறியர்களும் சிறு சிறு பாவங்கள் செய்திருந்தாலும் திரவார்கள். ஏனென்றால் அவர்கள் உத்திகமக்கள் ஒன்று சொல்ல இயல்பாக இருக்கும். தாங்கள் இதற்கு தூய உள்ளத்தோடு இருப்பதற்கு மட்டும்தான் அந்த பிரதேசங்களால் நிறைவேறி அமைக்க முடியும். பெரிய பாவனை செய்திருப்பதற்கு அவர்களால் இதை அமைக்க முடியாது. கவலையை விடு தோழரே, கவலையை விடு.
வரி கொடுக்க கூடாதென்றும் பாஸ்கா பண்டிகை முடியட்டும் என்றும் சாக்குப்போக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இனி அப்படிப்பட்ட சாக்குப்போக்கு என்னிடத்தில் செல்லாது. நேற்றைக்கு யூதர்கள் இஷ்டம் போல் நடந்து கொண்டேன். ஆனால் இன்றைக்கு என் மனம் போல் அவர்களை நடக்கச் செய்வேன். சும்மா விட மாட்டேன். ஒரு கை பார்க்க போகிறேன். யார் அங்கே? பணிபுரியவளோடு பகர்வேன் சாரன்னோ. என்ன நீங்களா தனியா நின்று புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் ராஜ விளம்பரம் இருக்கா? உனக்கு உத்தியோகம் மேடமே கொடுக்கவா? சரியான உத்தியோகம், நல்ல பதவி ஏற்றாலே அதான் தேவையில்லாம கூப்பிட மாட்டேங்கிறேன்னு நினைச்சேன். இந்த ராஜ விளம்பரத்தை பட்டணத்து பெரிய வீதிகளில வந்து எல்லா இடங்களிலும் சகலருமே அறியும்படிதான் வாசிக்கும்படி பிளாத்துத்துறை உத்தரவு கொடுத்திருக்கார். அது பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும், உடனே தெரியப்படுத்த வேண்டும். தங்கள் உத்தரவு பிரகாரம்
சொல்லிடுறேங்க. ராஜ விளம்பரம். இதனால் சகலருக்கும் அறிவிப்பது யாதெனில் சர்வமானிய கிராமங்கள் தர்மசால கிராமங்களில் உள்ள புஞ்சை, நஞ்சை, கோமை காடுகள், முந்திரிக்கை, எலுமிச்சை, கொய்யா மரம், தென்னை மரம், பனை மரம், மாமரம், புளியா மரம், வேப்ப மரம், கருவேலா மரம் முதலிய தோப்புகளின் வரியை ராஜாவிற்கு கொடுக்க வேண்டாம் என்றும் நசிரேர்வாயை சேசு தடுத்தார் என்றும் பாஸ்கா பண்டிகை முடியட்டும் என்றும் வரி பாய்க்கிதாரர்கள் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இனி அப்பேற்பட்ட சாக்கு போக்கு சொல்ல நேற்று யூதர்கள் சொல்லாது, நேற்று யூதர்கள் இஷ்டம் போல் நசிரேர்வாயை சேசுவை சிலுவையில் அறைந்து கொன்று போட்டபடியாலும் பாஸ்கா பண்டிகை முடிந்து விட்டபடியாலும் 2001 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21 தேதி ஆகிய நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் 10 மணிக்கு மேல் அவரவர் வரியை செலுத்தி டூப்ளிகேட் ரசீது பெற்றுக் கொள்ள வேண்டியது. தவறினால் பாக்கிதாரிகளை வாரண்டு மூலம் பிடித்து சொத்துக்களை சப்தி செய்யப்படும் என்று இதன் மூலம் அறிவிக்கலாயிற்று. இப்படிக்கு செருசலேம் நகர் அதிபதி பிலாத்து துறை அவர்கள் செருசலேம் நகர் 2001 வருடம் ஏப்ரல் மாதம் 21 தேதி தான் மனித ரச்சனையத்திற்காக பாடுபட்டு மரித்த 3 நாள் உயிர்ப்பேன் என்று சொல்லியிருக்கும் கூச்சலையும் அப்படி உயிர்ப்பதாக சொல்லியிருக்கிறபடியால் அவருடைய கல்லறையை காவல் காக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தில் தாங்கள் அழைத்ததாக சீசர் வந்து சொன்னார். உடனே ஓடி வந்த குருவே, நீங்கள் சொல்ல விசேஷம் ஊரில் உள்ளோர் சிலர் உரைக்க கேட்டேன். மாலையிட்டு இறந்து அடக்கமான அந்த நசரேன் உயிர் யூதர்களே, நசரேன் வாயை சேர்த்து மரித்த 3 நாள் உயிர்ப்பதாக சொல்லி இருக்கிறார். சொன்னது போலவும் ஏதோ கவனமலையும் சில ஆச்சரியங்கள் நடந்தது போலவும் நீங்கள் கேள்விப்பட்டது போல் நானும் கேள்விப்பட்டேன். நான் மயங்கினேனா? இல்லையே. ஊரொன்றிருந்தால் பலவிதம் உண்டு. அவைகளை தைரியம் உள்ளவர்களும் இருப்பார்கள், தைரியம் இல்லாதவரும் இருப்பார்கள். அப்படி போல நாம் ஒரு காரியத்தை துவக்கி எவ்வளவு பிரயாசையோடு 3 நாள் உயிர்ப்பேன் என்று சொல்லியிருக்கும் கூச்சலையும் அப்படி உயிர்ப்பதாக சொல்லியிருக்கிறபடியால் அந்த நசேனுடைய கல்லறை காவல் காக்க வேண்டும் என்ற எண்ணம் சிலருக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்று நாங்கள் தேவாலயத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது தாங்கள் அழைத்ததாக சீசர் வந்து சொன்னார். உடனே ஓடோடி வந்தும் குருவே, ஓதிடுவேன். நீங்கள் இப்போ சொல்லும் விசேஷம் ஊரில் உள்ளோர் சிலர் உரைக்க கேட்டேன். வாதையுற்று இறந்து அடக்கமான அந்த
சொன்ன 2 நாளும் போச்சு, சுருக்காயினி ஒரு நாளில் சோதிப்போமே. கேளும் என் பிரிய யூதர்களே, நேற்று நாம் நினைத்தபடி இந்த நசரேயனாகிய இயேசுவை கொன்று போட்டோம். ஆனால் நேற்று கபால மலையில் ஏதோ அற்புதங்கள் நடந்தது போலவும் இன்னும் பல அதிசயங்கள் நடந்தது போலவும் நீங்கள் கேள்விப்பட்டது போல் நானும் தான் கேள்விப்பட்டேன். மயங்கினேனா? இல்லையே. ஊர் இருந்தால் பல பேருக்கு உண்டு. தைரியம் உள்ள மனிதனும் இருப்பான், பேதைகளும் இருப்பார்கள். அப்படி இருக்க நான் ஒரு காரியத்தை துவக்கி முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வரும் முன் உங்களுக்கு இவ்வளவு கலக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? கேளுங்கள் சுவாமி, தாங்கள் எவ்வளவோ அனுபவத்தில் தேர்ந்தவராச்சது. என்னுடைய சொற்ப வார்த்தைக்கு கொஞ்சம் செவி சாய்க்க வேண்டும். அதாவது உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் என்ற பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது. தாங்கள் எவ்வளவோ அனுபவத்தில் தேர்ந்தவராச்சது. நேற்று சிலுவையில் நடந்த அற்புதம் ஒருவாறு கேள்விப்பட்டதல்ல. சொல்லாத செய்தி பிறக்காது, அல்லாத ஒன்றை குறையாது என்பதற்கெனங்க நேற்று நடந்த அற்புதம் நாங்களும் இங்கு இருக்கும் எல்லோரும் கண்கூராய் பார்த்தோம். உள்ளங்கை நெல்லிக்கழு போல் பிரத்யட்சமாய் கண்கூராய் பார்த்தோம். அவ்வளவு தெய்வீக அற்புதத்துடனே உயிர் விட்ட உத்தமன் ஏன் உயிர்க்க கூடாது? தெய்வீக செயல் ஏன் அடையக்கூடாது? அப்படி இருக்க யார்தான் மயக்க மாட்டார்கள்? எங்களுக்கு கூட பெரும் மயக்கம் தான் குருவே. மெய்யாகவே ஆணைப்படி சொல்கிறேன். மூப்பவர்களே, வயசவர்களே, இவரை யார் இங்கே கூட்டி வந்தது? போரில் வந்த வண்டு போல் புலம்புகின்றானே. குருவே, பித்து பிடித்தவரும் பித்து பிடித்தவன் போல் புலம்புகின்றார். பித்து பிடித்தவரும் எங்கும் இருக்கிறார்கள். நாங்கள் சொல்வது ஏதாவது தவறான வார்த்தையாக இருந்தால் நாங்கள் உன்னை வெளியே போக சொல்லவில்லையே, ஏன் அவர்கள் அவசரப்படுகிறாய்? வெளியே போக சொல்ல. என்னப்பா நீங்க தொடையில இருக்க பொண்ணை போய் கடையில காட்டலாமா? அது மாதிரி ஏதோ இருக்கட்டும். நாம் துவக்கின காரியத்தை மிக நிறைவாக முடிக்க வேண்டும். கல்லறையை காவல் காக்கும்படி நாம் காவல் சேவைகளை தயார் செய்ய வேண்டும். பிளாத்து துறையிடம் சென்று கல்லறை காவல் காப்பதற்கு அனுமதி பெற்று வர வேண்டும். நான் முதலில் போய் பிளாத்து துறையை அனுமதி பெற்று வருகிறேன். பிறகு பார்த்துக் கொள்ளலாம். போகிறேன், சும்மா விட மாட்டேன். ஒரு கை பார்ப்பேன். சேவகா, சாமி துறையை காண வந்திருப்பதாக கூறுவாயா? நல்லது, உத்தரப்போடு சிறையில் சாமி. கைப்பாஸ் என்னும் குரு தங்களுடைய சமூகத்தை காண வேண்டும் என்று ஏக்கத்துடன் வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார். நல்லது, உத்தரவு கொடுக்கிறோம். சாமி, தங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மாதவ குருவே வாழ்க. உமக்கு பெரிய ஆசீர்வாதம். நேற்றைக்கு இன்று தங்கள் சுகம் எப்படி? முகம்
கொஞ்சம் வாட்டமாய் காணப்படுகிறதே. உடல் நலமில்லையோ அல்லது மனதிற்கு சஞ்சலமான காரியங்கள் ஏதும் நேரிட்டதோ? அவ்வளவுக்கு அதிகமில்லை. நேற்று சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்ட நசரேயனாகிய இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிர்ப்பதாக சொல்லியிருக்கிறார். அப்படி உயிர்த்தால் உமக்கு என்ன? உமக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாரும். நேற்று நடந்த சங்கதியை பற்றி தான் என் மனம் புண்ணாய் நொந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் இருக்க வேண்டாம். மகாதுரையே, கோபம் கொள்ள வேண்டாம். நான் சொல்லுவதை முழுவதும் கேட்டுவிட்டு பிறகு சொல்லுங்கள். நல்லது, சொல்லுங்கள். அவர் போதித்துக் கொண்டிருந்த காலத்தில் உயிர்ப்பதாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும் பொருட்டு அவருடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை திருடிக் கொண்டு போய் வைத்துவிட்டு உயிர்த்து விட்டார்கள் என்று எங்கும் சொல்வார்கள். அப்படி உயிர்த்தால் உங்களுக்கு உண்டாகும் நஷ்டம் என்ன? மகாதுரையே, அப்படி சொல்ல வேண்டாம். ஜனங்கள் எல்லோரும் அவர் புறவே போய்விடுவார்கள். என்னுடைய பிழைப்பு போய்விடும். என்னை ஒருவனும் மதிக்க மாட்டார். காசில் ஓட்டின தூசிக்கு கூட மதிக்க மாட்டார்கள். ஆகையால் என் விண்ணப்பத்திற்கு சற்றே செவிசாயுங்கள். நாம் இது விஷயத்தில் யாதொரு உதவியும் செய்ய மாட்டோம். எல்லாம் நீங்கள் தானே பார்த்துக் கொள்ளுங்கள். தேவாலயத்தின் சேவர்களை கொண்டு காவல் காத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். ஆசீர்வாதம் என் பிரிய நேயர்களே. நசரேயனாகிய இயேசு மரித்த 3ஆம் நாள் உயிர்ப்பதாக சொல்லியிருப்பதால் அந்த வார்த்தையை அதை நாம் கவனிக்க வேண்டும். இன்று இரவு முழுவதும் அவருடைய கல்லறையை கண்காணிக்க வேண்டும். சுவாமி, நாம் அப்படி செய்யக்கூடாது. ஏன் அப்படி செய்யக்கூடாது? நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் உயிர்த்தால் நாம் அதை மறைக்க அவருடைய சீசர்கள் வந்து திருடி கொண்டு போயிட்டார்கள் என்று சொல்லும் பட்சத்தில் அவரால் நமக்கும் அவருக்கும் உள்ள விரோதத்தை பற்றி ஒருவர் கூட நம்பவே மாட்டார்கள். ஆகவே நாம் எப்படியாவது துறையிடத்தில் உத்தரவு வாங்கிக்கொடுத்து ராஜமுத்திரையை வாங்கி வந்து காவல் காப்பது நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது. ஆஹா, அருமையான யோசனை. இந்த யோசனையை எனக்கு சொன்னதற்காக உன்னை பின்னால் கவனிக்கிறேன். இப்படி செய்வதால் நமக்கு ஏற்படும் லாபம் என்ன? அதை சொல். முன் சொன்னபடியே அவர் உயிர்த்தாலும் நாம் அதை மறைக்க ராஜமுத்திரை உடைத்து அவருடைய சீசர்கள் திருடிக்கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னால் ராஜ விளம்பரமானால் மற்றவர்கள் நம்புவதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லவா? சரியான யோசனை. வாருங்கள், பிலாத்துத்துறையிடம் போய் மீண்டும் கேட்போம். விஷயம் நேற்று நாம் நசரேயனாகிய இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றோம் அல்லவா? அவர் மீண்டும் உயிர்ப்பதாக சொன்னதால் அவருடைய சீசர்கள் திருடி கொண்டு போய் மறைத்துவிட்டு உயிர்த்ததாக பொய் சொன்னால் பொய் பிரச்சாரம் பண்ணுவார்கள். ஆகையால் ராஜமுத்திரையும் காவல் சேவர்களையும் எங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நாங்கள் வாங்க வந்தோம். துறையே, நேற்று நடந்த சங்கதியை பற்றித்தான் என் மனம் புண்ணாய் நொந்து கொண்டிருக்கிறது.
சமூகத்தில் இருக்க வேண்டாம், ஓடிப்போங்கள். இதை பற்றி முன்னமே உங்கள் குருவுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். மகாத்துறையே, கோபம் கொள்ள வேண்டாம். எப்படியாவது கிருபை செய்ய வேண்டும். ஓ பிடிவாதக்கார பயணிகளே, நேற்று நஸ்ரேன்வாகிய இயேசு மாசற்றவர் என்று அறிந்திருந்தும் உங்களுடைய குழப்பத்திற்கு பயந்து அநியாய தீர்வை இட்டேன். என்னுடைய மனைவி அவர் மாசற்றவர் என்று தன் கனவில் கண்டு அவருக்கு யாதொரு பொல்லாப்பும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அனுப்பியிருந்தாள். அதையும் மீறி அநியாய தீர்வை இட்டேன். இப்போது என் மனம் புண்ணாய் நொந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்தில் இருக்க வேண்டாம், ஓடிப்போங்கள். எங்களுடைய முகத்தாட்சிகளுக்காக எடுத்த வேலையை எவ்விதத்திலும் முடிக்க பிரயாசப்படுவோம். சும்மா விட மாட்டோம். பாருங்கள், குருவிட போவோம். அதை நாம் எப்படியாவது கைவசப்படுத்த வேண்டும்.